டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கைதான பயங்கரவாதி முசாமில் என்பவரின் டைரி சிக்கியுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தில் ஹரியானாவின் அல் ஃபலா பல்கலைக்கழகத்தில் பயங்கரவாதி முசாமில் தங்கியிருந்த அறையில் இந்த டைரியானது சிக்கியுள்ளதாக தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கார் வெடிகுண்டு தாக்குதல் நடந்த கடந்த 2 ஆண்டுகளாக திட்டமிட்டது டைரியில் கிடைத்த தகவல் மூலம் அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், இந்த கார் வெடிகுண்டு தாக்குதலில் இப்போது இந்த டைரியானது சிக்கியுள்ளது. இது முக்கிய ஆதாரமாக பார்க்கப்படுமா? விரிவான விவரங்களை பதிவு செய்ய விக்னேஷ். வணக்கம் திவ்யா. டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற இந்த கார் குண்டுவெடிப்பு தாக்குதலின் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய விசாரணையில் அடுத்தடுத்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த சதி திட்டம் என்பது நீண்ட மாதங்களாக திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை விரிவடைய தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஹரியானா அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் பயங்கரவாதி முசாத் தங்கியிருந்த இடத்தில் ஒரு டைரி கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த மருத்துவர்கள் தான் கடந்த பல ஆண்டுகளாக திட்டமிட்டு இந்த சதி திட்டத்தை அரங்கேற்றி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த முசம்மில் என அழைக்கப்படக்கூடிய ஒரு மருத்துவர், அவரோடு தொடர்பில் இருந்த உதவியாளர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பல்கலைக்கழகத்திற்கும் இந்த வெடிகுண்டு சம்பவத்தில் தொடர்பு இருப்பவர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என பல்கலைக்கழகம் அறிக்கை வெளியிட்டிருந்தாலும் கூட அந்த பல்கலைக்கழக வளாகத்திலேயே அந்த விடுதிக்குள்ளாகவே திட்டமிட்டு இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் விசாரணையில் உறுதியாகியிருக்கிறது. இந்த நிலையில் ஹரியானா அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் பயங்கரவாதி முசாமில் தங்கியிருந்த அறையில் டைரி சிக்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உமர் நபியினுடைய நண்பராகவும் நெருக்கமானவராகவும் இந்த முசாமில் இருந்திருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் பல்வேறு விசாரணைகள் அவரின் மூலமாக செய்யப்பட்டு வருகிறது. அவரிடம் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசாரணையின் மூலமாக அடுத்தடுத்த உண்மை சம்பவங்கள் தொடர்ந்து வெளிவரிக் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலேயே அவர் தங்கியிருந்த விடுதியில் சோதனை செய்த போது ஒரு டைரி சிக்கி இருக்கிறது. கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த கடந்த 2 ஆண்டுகளாகவே திட்டமிடப்பட்டிருப்பது அந்த டைரியின் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்தன்று, அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி தாக்குதல் நடத்துவதற்காகவே உமர் நபியும் அவருடைய கூட்டாளிகளும் திட்டமிட்டிருப்பது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த டைரியில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்திற்கு பழி வாங்குவதற்காகவே இந்த திட்டம் தீட்டப்பட்டதாகவும், இது தொடர்பாக தொடர்ந்து அங்கு பணியாற்றி வரக்கூடிய மருத்துவர்கள், பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மருத்துவர்களை மூளை செலவை செய்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. துருக்கி சென்று வந்த பிறகு டிசம்பர் 6ஆம் தேதி தாக்குதல் நடத்தும் திட்டத்தை உமர் நபி உறுதி செய்திருப்பதாகவும், அதற்கான ஆதாரங்களும் கூடுதல் தகவலும் முசாமில் தங்கியிருந்த அந்த விடுதியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைரியில் இடம்பெற்றிருப்பதாக காவல்துறையை தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த டைரியில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, அந்த டைரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூடுதல் தகவல்கள் என்ன, அந்த டைரியில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக என்ன விதமான விசாரணைகளை மேற்கொள்வது என்பது தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து சேகரிக்கப்பட்டு வருகின்றன. திவ்யா.